Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு சோமஸ் எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மைதா எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம அழகாக பிசைந்து எடுத்துக்கலாம். நல்லா மாவு ஒரு 2-3 முறை தூக்கி போட்டு பிசைந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உடச்ச கடலை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு கூடவே ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றி நம்ம தேங்காவை மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த தேங்காவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஈரப்பதம் போகும். ஒரு 2 or 3 days வந்துட்டு நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால. இதுவே தேங்காவோட ஈரப்பதத்தோட ஸ்டஃபிங் வச்சோன்னா சீக்கிரமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. அதுவும் இல்லாமல் நெய் வாசனையும் சூப்பராக இருக்கும் ஸ்டஃபிங் கூட நம்ம சாப்பிடும்போது. நல்லா எல்லா ஸ்டஃபிங்கும் வந்து நம்ம நல்லா ஃப்ரீயான ஒரு பாத்திரத்தில் போட்டு அழகாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம கொஞ்சமாக வந்து மைதா மாவும் எடுத்து வச்சுக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரொட்டி தேய்ப்போம் இல்லைங்களா சோமஸ் பண்ணுறதுக்கு, அது கூட வந்து மைதா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து மேலே கொஞ்சமாக தூவி தேய்க்குவோம். அதுக்காக தான் வந்து நம்ம சைடில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து வச்சுக்கணும். கடைசியாக கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன உருண்டையாக கோலி சைஸ்க்கு இருக்கணும், பெரிய கோலி சைஸ்க்கு. ஏன்னா ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் இருக்கும். அதனால் அந்த வேலையெல்லாம் நமக்கு சேவ் ஆக்கணும்னா மாவை வந்து உருட்டும் போதே கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கிட்டு அதை நம்ம நல்லா நைஸாக வந்துட்டு ரொம்ப ஒரு திக்காக இல்லாமல் அழகாக வந்துட்டு ஒரு தின்னாக நம்ம ரொம்ப அழகாக நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக அழகாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா சோமஸ் வந்துட்டு ஷேப்பாக வராது. அதனால் நம்ம தேய்க்கும் போதே ஷேப்பாக இருந்தால் தான் சோமஸும் நமக்கு ஷேப்பாக கிடைக்கும். மாவு நல்லா மேலே தூவி நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி. அதில் என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு அழகாக மடித்து எடுத்துக்கலாம். இது வந்து மடிக்கும் போது வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கார்னரில் மட்டும் நம்ம தண்ணியை வந்து அப்ளை பண்ணி மடிச்சிக்கலாம். இதுக்கு மைதா மாவு கரைசல் பண்ணி கூட கார்னரில் அப்ளை பண்ணிக்குவாங்க. ஆனால் எங்களுக்கு தண்ணியே வந்துட்டு அதில் கார்னரில் அப்ளை பண்ணும்போது அது ஈஸியாக வந்து 2 சைடுமே நல்லா ஒட்டிக்கும். அதனால நாங்கள் எப்போவுமே தண்ணியே யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், அழகாக தண்ணி போட்டு ஒட்டிக்கலாம். நமக்கு ஏதாவது ஷேப் வேணும்னா நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் வேணான்னா அந்த 2 கார்னரை மட்டும் நல்லா வந்துட்டு ஒட்ட வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டோம். அழகாக ஜாலியாக ஈஸியாக சூப்பராக முடிஞ்சிருச்சு. நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து எல்லா வேலையும் நாங்கள் கஷ்டமே இல்லாமல் பண்ணிவிட்டோம். ஒரு ஆள் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இது ஒரு பெரிய பிக் ப்ராசஸ் தான் சோமஸ் செய்கிறது. நாங்கள் ஒவ்வொரு வேலை ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. என்னோட சித்தி இருந்துக்கிட்டு மாவெல்லாம் உருட்டி போட்டாங்க. என்னோட தங்கச்சி இருந்துக்கிட்டு அழகாக அதை வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. இன்னொரு தங்கச்சி இருந்துட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை வந்து நல்லா சோமஸ் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானுமே நிறைய வேலை செஞ்சேன். இந்த மாதிரி தான் போச்சு. என்னோட பொண்ணு இருந்துக்கிட்டு நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நானும் சோமஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையிலலாம் மாவை கொட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அவள் முகத்து ஃபுல்லாக மாவை பூசிக்கிட்டா. அழகாக அவளுக்கும் ஜாலியாக எல்லாருக்கூடயும் இருக்கவே ரொம்ப ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. குழந்தைங்கன்னு சொல்ல முடியாது, பெரியவங்க கூட அதை தான், ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதிக அளவுக்கு எப்போ பாரு ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேரும்போதாவது இந்த ஃபோனை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நமக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷனோட அழகாக வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு ஆளாளுக்கு ஏதாவது ஷேர் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப் ஒன்றா சேரும்போது இந்த மாதிரி தான் செய்வோம். ஃபோனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். என்னோட பொண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு குட்டியாக அவளுக்காக சோமஸ் செஞ்சுருந்தேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் உள்ள தூக்கி ஒன்றா போட வேண்டியது தான். போட்டு தான் அழகாக எவ்வளோ பஃப்னு மேலே எழும்பி வருது பாருங்கள். இத்தனைக்கும் மாவு பிசையும் போது நாங்கள் சோடா மாவு கூட ஆட் பண்ணலை. நாங்கள் அதெல்லாம் எப்போவுமே ஆட் பண்ண மாட்டோம். மாவு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சாலே போதும், நமக்கு இந்த மாதிரி அழகாக பஃப்னு வரும். 1/2 கிலோ மாவுக்கு 50 பீஸ் வந்துச்சு. கண்டிப்பாக ஏதாவது சின்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சோமஸ் கூட செஞ்சு வீட்லேயே செஞ்சு சேல் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா 1/2 கிலோ மாவுக்கே 50 பீஸ் தான் கிடச்சிச்சு. இத்தனைக்கும் நாங்கள் பெரிய சோமஸாக தான் செஞ்சுருந்தோம். நம்ம சேல் பண்ணுறதுக்குன்னா ஒரு லெவலாக சின்னதாக ஓரளவுக்கு சைஸ் வந்து கம்மி பண்ணி போடுவோம், இன்னுமே அதிகமாக வரும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.